திரு இன்ஜினியர் டிஆர் சாரி இன்ஃபேக்ட் இன்ஜினியர் டி செல்வகுமார் கொன்னையூர் கிருஷ்ணா ஸ்டைல்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கிரிக்கெட் TN65 கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல ஹைலைட்ஸாவும் வரப்போகுது. ஹைலைட்ஸ் எவ்வளவு நாள்ல போடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாள்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்துருவாரு. அண்ட் யாசின் ப்ரோ என் கூடயே வந்தாரான்னு தெரியல, ஆனா வந்து சென்னையில இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? ஸோ சென்னையில இருந்து ஐடி ஒர்க்கு முடிச்சுட்டு ஃபைனலி அண்ட் கண்டிப்பா இங்க டிராவல் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடியஸா இருந்தது. ஒரு 600 கிலோமீட்டர் கரெக்டா. அதுவும் 7 பந்துகளில் 10 ரன்கள் தேவை. நைஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க பல்லப்பட்டி. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி அப்படின்னு காட்டுறாரு. ஸோ இப்போ நீங்கள் விக்கெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் பேட்டிங் ஹண்டு, இந்த ஹண்டு தான் பவுலிங் ஹண்டு. விக்கெட்லாம் ரொம்ப லாங்கும் இல்லை, ஷார்ட்டும் இல்லை, கரெக்டாக வச்சுருக்காங்க. அவுட் ஃபீல்டு பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் வந்து ரொம்ப கிட்டக்க இந்த கிரவுண்டில் வந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், 55 மீட்டர் தான் இருக்கும். மிட் விக்கெட் வந்து கொஞ்சம் லாங், 20 மீட்டர் இருக்கும். இங்கே ஒரு கொட்டாய் போட்டிருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும். அப்படியே கமிட்டி லெக் சைடு அப்படியே இங்கே வரையும் இதுவரையும் தான் பவுண்ட்ரி. இதுக்கு இங்கிட்டு கிராண்டட் 2 அப்படியே இங்கே உட்காந்துருக்காங்க. இதுலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே கிராண்டட் 1 வச்சுருக்காங்க. அந்த பனைமரம் வரையும் கிராண்டட் 1, அதுக்கு அங்கிட்டு அப்படியே கிராண்டட் 2, அதுக்கு ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக பவுண்ட்ரி வச்சுருக்காங்க. அப்படியே ஆஃபு அதே மாதிரி கவர்ஸும் கிட்டக்க தான் இருக்குது. அப்படியே லாங் ஆஃப். இவங்க எல்லாரும் தான் கமிட்டி மெம்பர்ஸ், குப்பனாம்பட்டி டீம் ஸ்டார் கமிட்டி மெம்பர்ஸ். ஆனால் அப்படியே உங்கள் நேம் சொல்லிடுங்களே. குட்டி ரஞ்சித் பின்னாடி என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஓகேண்ணே, உங்கள் எல்லாரும் தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஆனால் சொல்லிடுங்கண்ணே, நம்ம மேட்ச் ப்ரைஸ் அமௌண்ட் சொல்லிடுங்கண்ணே. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் டோர்னமெண்டோட அமௌண்ட். செகண்ட் பிரைஸ் வந்து 30,000 ரூபாய், மூன்றாவது 25, நாலாவது 20,000 ரூபாய். எல்லாருக்குமே எங்க ஸ்பான்சருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மொத்தமா எத்தனை நாள்ல நம்ம டோர்னமெண்ட் நடக்க போகுது? 4 நாள் வந்து முடிஞ்சிருக்கு டோர்னமெண்ட். இது வரைக்குமே எந்த ஒரு யாருமே கஷ்டப்படாத அளவுக்கு, யாருமே மன வருத்தப்படாத அளவுக்கு ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. அது எத்தனாம் ஆண்டு நடக்குது நம்ம டோர்னமெண்ட்? இது 7th இயர் ஆக்சுவலா எங்களுக்கு. அதே மாதிரி பார்த்துருந்தோம், சிறப்பு பிரைஸ்லாம் நிறைய வச்சிருந்தீங்க. அப்படி என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்களே. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேன் ஆஃப் தி சொல்ல போனா ஹெல்மெட் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் ஷூ இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கு. தேர்ட் ரவுண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச்க்கு டிராவல் பேக் இருக்கு. அண்ட் செமி ஃபைனல் ஃபைனல்ஸ்க்கு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரிம்மர் இருக்கு. அண்ட் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜே இருக்கு. எல்லாருக்குமே சோஃபா செட் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த ஃபைனல் மேன் ஆஃப் தி மேட்ச்க்குமே ஒரு சைக்கிளும் இருக்கு. ஓகேண்ணா. அதே மாதிரி நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டாவே நீங்க உங்களுக்கு ஒரு பிரைஸ் மாதிரி கொடுத்துறீங்க. யாருமே நமக்கு சும்மா அனுப்புறீங்க, யாருக்குமே எதுவுமே கிடையாது ப்ரோ. அந்த எல்லாருக்குமே அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க எங்க நினைவாக ஒண்ணு ஏதாவது அவங்க வச்சிருக்கணும். அந்த ஒருக்காக நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி வைக்கலாம் எப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஏன்னா நிறைய டோர்னமெண்ட் போகிறோம், உங்கள் டோர்னமெண்ட் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரைஸ் கொடுத்து. என்ன சொல்லணும் வச்சுக்கோங்க ப்ரோ, நான் சொல்லலாமான்னு தெரியலை, பட் அப்போ சொல்லிடுறேன். இது ஆரம்பிச்சது எங்கன்னா எங்களுக்கு முன்னோர்லேருந்து ஆரம்பிச்சது ப்ரோ. எப்படியோ கண்டினியூ பண்ணி நாங்களும் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பித்தாங்க, ஒரு டீம்லேருந்து ஆரம்பித்தாங்க. அந்த டீம்லேருந்து கண்டிப்பாக நாங்களும் வந்துட்டோம். அதை விட பெட்டராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதோட பெட்டரா எங்களால் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது பெட்டரா எவ்வளவு முடியுமோ அடுத்த வருஷமும் சரி, இதோட பெட்டரா இன்னும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே ஓகே சூப்பர். ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு இயரும் பெட்டரா நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எங்களோட ஒரே ஆசையை தவிர வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. நாங்கள் பண்ணிக்கிட்டே பண்ணி அதே மாதிரி நம்ம டோர்னமெண்டோட சிறப்பு ஒன்று வச்சிருந்தீங்க. கண்டிப்பா ப்ரோ, நம்ம கிரௌண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்கூப் பேட் அலௌட் இல்ல. நம்ம கிரௌண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் எவ்வளவு கம்மியா இருக்கு, லெக்சம் எவ்வளவு கம்மியா இருக்கு, நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ்ல நீங்க ஜஸ்ட் நீங்க டைம் பண்ணாலே வெளில போயிடும். அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல கிரௌண்ட் இருக்கு. இப்போ ஸ்கூப் பேட் நீங்க அலோவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், நீங்க டைம் கூட பண்ண வேணாம், ஹெட்செட்டோட வெளில போயிடும். அந்த மாதிரி இருக்கப்போ ஸ்கூப் பேட் இல்லாமல் கூட நார்மலாக நீங்க எல்லாம் ஆட சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அப்படியும் ஆடி செமிஃபைனல்ஸ் எல்லா டீமும் வந்திருக்காங்க. அந்த டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இருக்கட்டும் நான் ஸ்கூப் பேட்ல ஆடி எந்த டீம் வருதோ வரட்டும், அப்படிதான் உங்களே ஒரு எண்மை தவிர எதுவுமே கிடையாது. எனக்கு சின்ன கிரௌண்ட் உங்களுக்கு. ஓகேண்ணா ஓகே. அதே மாதிரி ஸ்டெம்பர் பால் தான் நம்ம கிரவுண்டு வச்சிருந்தீங்க. ஸ்டேட்ல எல்லாம் தண்ணி கிடக்கு, அதனால எங்களுக்கு வெயிட்டேஜ் நடத்த முடியாது. அதனால எங்களுக்கு எப்பவுமே இந்த கிரவுண்ட் வந்து ஸ்டெம்பர் பால் தான் எங்களுக்கு செட் ஆகும். ஓகே ஓகே. அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்த டோர்னமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கல்லல் மேட்ச் எடுத்திருந்தோம், வர்க்கீஸ் மேட்ச், கீழக்கோட்டை மேட்ச் எடுத்திருந்தோம். அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டை பார்த்து தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டோர்னமெண்ட்டை நெக்ஸ்ட் கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நமக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்க விட்டதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் கொப்பனாப்பட்டி டீம்ல இருந்து எல்லாருக்குமே. இதை நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை நேம் என்ன மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. எங்களை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளேட் பண்ணது அப்படின்னா கல்லல் டீம் தான். இன்னும் சொல்ல போலாம், எங்க நேம் எல்லாருக்குமே தெரியும், சுத்தோட எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல வேர்ல்டு வைடா இன்டர்நேஷனல் வைடா எங்களை எக்ஸாம்பிள் பண்ணது ஒரே டீம் கல்லல் டீம் தான். ஏன்னா எங்க நேம் எக்ஸாம்பிள் பண்ணி மேல அவங்க பண்ணதை வச்சு நாங்கள் இவ்வளவு பண்றோம் அப்படின்னு எங்களை எக்ஸாம்பிளா வச்சு பண்ண ஒரே டீம் கல்லல் டீம். அந்த கல்லல் டீமுக்கு சத்தியமா நான் போனா சொல்றேன், எங்களோட கல்லல் வர்க்கீஸ் அணிக்கு எங்களோட மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். அது முத்துப்பாண்டியை சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவன் நல்லாவே தெரியும் அதை பத்தி, முத்துப்பாண்டிக்கு அதை பத்தி அவன் சொல்லுவான். ரோல் மாடலாக எடுத்து மற்ற டீம் பண்ணும்போது உண்மையிலே எங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு இன்ஸ்பிரேஷன் தான் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற ப்ரைஸை விட இன்னும் அதிகமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு புதுசாக ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். எங்களை இன்ஸ்பயராக எடுத்துக்கொண்ட வர்க்கீஸ் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நண்பா உங்களுக்குமே சொல்றேன், நீங்க அந்த 4 நாளுமே தம்பி தான், இன்னும் சொல்ல போனா தம்பி தான் அவரு. ஆமா, இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புன்னு கிடையாது, தம்பி கேட்டாப்புல அவ்வளவுதான். எங்களுக்கு தம்பி கிடைக்கா, தம்பி நான் பண்ண சொன்னோம், அவ்வளவுதான். எங்க தம்பிக்காக நாங்க பண்றோம், எங்க டோர்னமெண்ட் டீம் ஃபுல்லா நாங்க பண்றோம். அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தம்பிக்குமே தம்பி ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்தாரு இந்த 4 நாளுமே, அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்கார நண்பன் மணி அவர்கள். மணி எங்களுக்கு பாருப்பா தம்பி, எங்களுக்கு சிறப்பு பரிசு வாரி வழங்கிய எம் அண்ணாமலை அவருக்கு எங்களுக்கு 2வது சுற்று
கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் யூடியூப்லயும் டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணிருக்காரு. எல்லாரும் அது கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு டி-ஷர்ட் வழங்கப்படுகிறது. எங்களுக்கு இறுதி சுற்று